புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்த உடனேயும் அரசியலுக்கு வந்து திடீரென்று அரசியலுக்கு வந்து 2 மாதத்தில் கட்சி தொடங்கி 3 மாதத்தில் மீட்டிங் நடத்தலை. அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தீவிர மெம்பராக இருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொருளாளராக இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, சிறுசேமிப்பு குழு தலைவராக இருந்து பல மக்கள் பணி ஆற்றி அனுபவம் பெற்று தலைவராகத்தான் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அதற்கு முன்பு தான் அதிமுக உதயமானது. ஆகவே அந்த இயக்கத்திலும் இப்போது தொடங்கப்பட்டிருக்கின்ற விஜயனுடைய கட்சியும் ஒப்பிட்டு பார்ப்பதே தவறு. ரசிகர் கூட்டமாக தான் இருக்கும். உறுதியாக ரசிகர் கூட்டம் தான். நீங்கள் வந்து எடப்பாடியார் நேற்று முன்தின வரை 153 தொகுதிகளிலே, சட்டமன்ற தொகுதிகளிலே மிகப்பெரிய மாநாடை கூட்டி இந்த ஆட்சியினுடைய அவலங்களை, இந்த ஆட்சிக்கு எதிரான மக்கள் நிலைப்பாடுகளை தெளிவாக அறைகோல் விடுத்து இந்த ஆட்சிக்கு எதிரான கண்டனங்களை தெரிவித்து சிறப்பாக பேசி வருகிறார். எங்கேயாவது ஒரு பிரச்சனை, ஒரு சிரமம், ஒரு சிக்கல் எங்கேயாவது வந்ததா? அவரும் ரோடு ஷோ போனார், மாநாட்டிலே பேசினார். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாநாடு. நேற்று முன்தினம் நடைபெற்ற சூலூரில் நடைபெற்றதெல்லாம், கோயம்புத்தூர் சூலூரில் நடந்ததெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாநாடு. இப்படி தினசரி மாநாடை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள். எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி தினசரி மாநாடை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர்கள் ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பேர் வந்து சேருவது, ஏர்போர்ட்டில் இருக்கிற பேரிகேடெல்லாம் உடைப்பது, அத்துமீறுவது, அடங்க மறுப்பது, இது என்ன அசிங்கமான ஒரு அநாகரிகமான அரசியலுடைய நிலைப்பாடாகத்தான் இதை மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களால் ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு திறமை கிடையாது. ஏதோ வந்தார்கள், ஆட்டம் ஓட்டார்கள், சென்றார்கள் தான் இவருடைய அரசியல் வாழ்வு இருக்குமே ஒழிய இவர்கள் வென்றார்கள், வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஏனென்று சொன்னால் இவர்களிடத்திலே வந்து ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஒழிய படை தளபதிகள் இல்லை, படை வீரர்களும் இல்லை. ஆகவே ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து கட்டுக்கோப்பாக அதை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் பக்குவம் இல்லை, பாடசாலையும் இல்லை. ஆகவே அவர்கள் படித்து அதை தெரிந்து அதை பக்குவப்பட்டு பல களங்கள் கண்டு அதற்கு பின்புதான் அவர்கள் வந்து தேர்தலில் வெல்வார்களா வீழ்வார்களா என்று கணக்கு போட முடியும். இப்போது எடுத்தவுடனே சொல்லிவிடலாம், தேர்தலில் இவர்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார்கள். 3வது அணி அமைத்தால் வெல்லப்போவது அதிமுக தான். போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான்.